அதையும் தாண்டி உலக மக்கள் எல்லாமே நம்புறது, தமிழர்கள் நம்புறது எப்படியாவது அண்ணன் காரைக்குடியில் வென்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த தமிழனமும் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் சீமானை வெற்றி பெற வைக்கிறதுக்கு பார்க்குறாங்கிறது நமக்கு புரியுது. இது வந்து கலைச்சூழல். இது 2000னா அவன் 2000 என் தம்பி வந்திருக்கான் புதுசாக, அவன் பேர் தற்குறியா, அவன் 2500 இதெல்லாம் ஒரே திராவிடம் சிந்தனைகள், கோட்பாடுகள் திராவிட சிந்தனை தான். அது அதில் மாற்று ஒன்று கிடையாது. இப்போ மாற்றுனா எது? நாம் தமிழ் கட்சி மாற்று. இந்த மண்டையும் ஃப்ரீயாக வச்சுக்க மாட்டாங்க, விற்கப்பட்டு மூடிடுவாங்க. ஒரு விக்கு வாங்கி வச்சுக்கிட்டு மண்டையை மூடிடுவாங்க. அந்த மூளை ஒழுங்காக வேலை செஞ்சு தொலைத கருவம் பிடிச்சவனுங்க. ஆனால் அதிகாரத்தை பிடிச்சி தொங்குவானுங்க. எப்படியாவது பிடிச்சிடணும். இவன் திட்டம் எங்கே போகும் தெரியுமா? இந்த 26 நம்ம தற்கொலை விஜயிருக்கான்ல, அவன் என்ன சொல்றான்னா, மாமன் சீரு, மச்சன சீரு, கோந்தியா சீரு, இந்த அவ சீரு, இவ சீரு, ரோட்டில் சீரு, வைக்கல சீரு, நிறைய சீர் சொல்லியிருக்கான். கிளவி சீரு, கிளவஞ்சீரு, செத்து போன சீரெலாம் சொல்லியிருக்கான். இதுக்கு நம்ம கேட்கறது என்னன்னா, இப்போ விஜய் வராருன்னா அவர் ஒரு திரை பின்புலம். அவன் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தான், பயணம் நடிப்பான். அதுக்குன்ட்டு அவனுக்கு ஒரு கூட்டம் கூடுறாங்க, அப்புறம் சாகுறாங்க போகிறாங்க, அதை விட்டுருவான். இப்போ திமுக வராண்டா பணம் கொடுத்து அந்த வண்டியில் குட்டி யானையில் கொண்டு வருவாங்க. இப்போ அண்ணா திமுகன்னா அதே போல தான். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியில் இருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்பா. தேர்தல் வேலைப்பாடுகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மிகச்சிறப்பா போயிட்டு இருக்குப்பா. கண்டிப்பா இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பரப்புரை மேற்கொள்ளும் போது குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல மிக பெரிய அளவிலான தன்னிச்சையாகவே கூட்டம் கூட்டுறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இவ்வளவு கூட்டம் கூடுதே, விஜய் அவர்களுக்கு இந்த கூட்டம் வந்து வாக்கா மாறுமா அப்படின்னு நம்ம கேட்டோம். அதே மாதிரி தான் தென் மாவட்டங்களில் கூடுற கூட்டம் சீமான் அவர்களுக்கு வாக்காக மாறுமா சார்? இல்லை, எங்களை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அண்ணன் ஆல்ரெடி வெற்றி பெற்றுட்டான்னு சொல்லுவேன் நான். காரைக்குடி மக்கள் மட்டுமல்ல, இன்றைக்கி பாருங்கள், காரைக்குடியில் பார்த்தீங்கன்னாக்கா சராசரியாக நம்ம இளைய பிள்ளைகள் எல்லாமே குவிஞ்சிருக்காங்க. நீங்கள் அதை பார்க்க முடியும், காணொலியாக பார்க்க முடியும் உங்களால். அதையும் தாண்டி உலக மக்கள் எல்லாமே நம்புறது, தமிழர்கள் நம்புறது எப்படியாவது அண்ணன் காரைக்குடியில் வென்றணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாருக்குமே நமக்கு பதிவு பண்ணுறாங்க. எப்படியாவது நீ ஜெயிச்சிருப்பா அப்படின்னு ஒரு அம்மா சொல்லலாம் பார்க்க முடிஞ்சுது. அப்போ ஒட்டுமொத்த தமிழனமும் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் சீமானை வெற்றி பெற வைக்கிறதுக்கு பார்க்குறாங்கிறது நமக்கு புரியுது. இது வந்து கலைச்சூழல். இது இப்பொழுது சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக காரைக்குடியில் அண்ணன் வென்று விட்டார். அதுக்கான அறிக்கை 4ஆம் தேதி வெளிவரப்போகும். அந்த அறிக்கையில் அண்ணன் வென்ற செய்தி உங்களுக்கு வரும். இப்போ எல்லா மக்களுமே என்னன்னாக்கா, முன்னெல்லாம் இலவசத்தை பார்த்து கையேந்தி நின்ற மக்கள்லாம் இப்போ நீ கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் போ, ஆனால் இருந்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு எனக்கான தலைவன் யாருன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தேடும்போது தான் இப்போ அண்ணன் சீமான். இப்போ மாற்றுனா எது? நாம் தமிழ் கட்சி மாற்று. அப்போ அந்த மாற்று நம்ம என்ன சொல்ல வரோம்? இலவசம் இருக்குது, குடிக்க தூய தண்ணீரும் நல்ல கல்வியும். அப்போ ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி வரை இலவசம் கொடுக்குறோம் நம்ம. அது இல்லாமல் கடைக்கூடி தமிழனுக்கு என்ன நடக்குதோ அதை உச்சமக தமிழுக்கும். அப்போ அந்த சம மருத்துவமனை, உலக தரம் வாய்ந்த மருத்துவமனை கொடுக்குறோம். ஆனால் இவன் தர மாதிரி நாங்கள் வந்து இந்த நீ 20,000 கொடுப்பா, நான் 5000 சேர்த்து தரேன், நீ 2000 கொடு, இந்த 2500 அப்படி கிடையாது. ஒரு தொகுதிங்க, துறைமுகம் தொகுதியில் ஐயா சேகர் பாபு நிற்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு 10லிருந்து 15 டோக்கன் தராங்க. ஒரு டோக்கனுடைய விலை 8000 ரூபா தங்கச்சி. இப்போ அதையும் தாண்டி பணப்பட்டுவாடா. இப்போ நாங்களாம் எங்கள் பிள்ளைகள்லாம் அதை படம் பிடிச்சி காணொலியாக வந்து என்ன படாது பறக்கும் படையா அவங்களுக்கு அனுப்பி விடுறோம். அவன் இந்த பார்க்குறானா இல்லை அவன் அந்த வீரனை போட்டு தூங்குறானா ஒரு கர்மம் தெரியல. இப்போ அவர் சேகர் பாபு சராசரியாக துறைமுக தொகுதிக்கு 100 கோடி இறக்குறாரு. இந்த 100 கோடியை அவரை நான் ஜெயிக்கணும்னா எனக்கு இப்போ 200 கோடி தேவைப்படுது. நான் வலிமேற்ற பிள்ளை, ஊடக வெளிச்சம் இல்லாத பிள்ளை. இந்த சேகர் பாபு 100 கோடி இறக்கி வென்று விட்டால் இந்த 100 கோடியை 200 கோடியாக மாற்ற பாடுபடுவாரா, இல்லை மக்களுக்கு சேவை செய்ய வருவாரா? அப்போ இங்கே இருக்கிற சிஸ்டம் சரியில்லை. இப்போ சேகர் பாபு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன்? ஏதோ உனக்கு பணம் விடுறா ரைடு, அல்றா பணத்தை பிடிச்சா பண்ண மாட்டான். அவங்க ஏற்கனவே அவங்க ரவுடிகளும், திமுகவின் ரவுடி கும்பல்கள், அவங்கெல்லாம் அவங்க எதிர்த்தா கொன்றுவாங்க தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு ஆட்சியை தான் இந்த மக்கள் பார்த்துருக்காங்க. அதை மாற்ற துடிப்பது அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும். இப்படிப்பட்ட ஆபத்தானவர்களை அகற்ற வேண்டும் என்று கொள்கை பிடிப்போடு நின்றுட்டு இருக்கோம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இளைஞர்களுக்கு, அதாவது படித்து முடித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4000 கொடுப்பேன்னு சொன்னாரு. இது சாத்தியமாகும் தான்? அதிகாரப்பூர்வமாக வீட்டுக்கு ஒரு வேலையை கொடுப்போம் என்று நாம் தமிழ் வரைவு கொடுத்துருக்கோம். அவன் அறிக்கை கொடுப்பான், அப்புறம் நிறைவேற்றாமல் போவான். நம்ம வரைவே கொடுத்துருக்கோம். இப்போ நாம் கொடுத்த வரைவில் வீட்டுக்கு ஒரு வேலை, அரசு வேலை உறுதியாக கொடுக்க முடியும். நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோமே, டிக்ளேர் பண்ணுறோமே, ஆடு மாடு மிக்கிறது அரசு பணிப்பா.
எங்கள் அப்பாலாம் ஆத்தாலும் ஊரில் ஆடு மேய்க்கிறாங்களா, இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னி மேய்ச்சிட்டு போ. இளைஞர்கள் அதை விரும்புவாங்களா சார் முதல்ல? இது தெளிவுபடுத்துறது. இது அரசியலே கிடையாது, இது தெளிவுபடுத்துறது. தோட்டத்தை பண்ணை வைப்பது அரசு வேலை. அப்போ 5000 ஏக்கர் தக்காளி நம்ம போடுறோம், அது அரசு பண்ணை. அங்கே உழுவுறதுக்கு படித்தவன் தேவையில்லை, அந்த விதையிடுறதுக்கு படித்தவன் தேவையில்லை, தண்ணி பாய்ச்ச படித்தவன் தேவையில்லை, அப்போ மருந்தடிக்க படிப்பு தேவையில்லை. படிப்பு எங்கே தேவைப்படுது? அதை கொள்முதல், ஏற்றுமதி, இறக்குமதி, உள்நாட்டுக்கு எவ்வளவு, வெளிநாட்டுக்கு எவ்வளவு, பதப்படுத்துறது எவ்வளவு, அப்போ ஊறுகாய் எவ்வளவு, அப்போ கூழ் ஜாம் எவ்வளோ வருது? படித்தவனுக்கு பூரா அங்கே தானே வேலை இருக்குது. தற்சார்பு பொருளாதாரத்தை வேளாண்மையில் இயற்கை சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்கிறோம். ஹைட்ரோ கார்பனை கெட்டு குடிச்சுராக்கிட்டான், நீட்ரேனா சாகரமாலா என் மண்ணை பாழாக்கி விட்டான். அப்படி இல்லாமல் தற்சார்பில் நாங்கள் இயற்கை சார்ந்த ஒரு நிறுவனங்களை உருவாக்கி, கம்பெனியில் உருவாக்கி, அதில் படித்த முறை வேலை. ஐடியில் பார்த்தா அரசு பண்ணியா? நான் தான் சொல்கிறேமே, ஒரு மாதத்துக்கு சராசரியாக 40,000 50,000 சம்பளம் அளவுக்கு இங்கே இருக்குது வேலை. நீ அதை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்க நீனு. அது நாம் தமிழ் கட்சியோட திட்டம். நாங்கள் தெளிவாக இருக்கோம், நாங்கள் கொடுப்போம் சொல்கிறோம். இங்கே இருக்குது மண் சார்ந்த தொழிற்சாலைகள் இருக்குது, உருவாக்க முடியும். அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லாமல் தவிக்கிறோம். என்ன திட்டம் இருக்குது, நோக்கம் இருக்குது, மனித உழைப்பு இயல்பாக இருக்குது, ஆனால் அதிகாரம் இல்லை. இவன் என்ன பண்ணுவான்? சாராயம், கஞ்சா, அபின்னு எல்லாம் குடிச்சுக்கிட்டு ஊசியை போட்டு கிறுக்கா சுற்றிக்கிட்டு இருக்கான், நாடை குட்டிச்சோர் ஆக்கிட்டானுங்க. இவன் அதை பற்றி யோசிப்பான். சாராயம் குடித்து செத்தம் ஏகப்பட்ட பேர், கிட்னி வந்து ஏகப்பட்ட பேர் மருத்துவம் நடக்கிறான். தமிழகத்தில் நடக்கிற அனைத்து குற்றங்களும் பின்னால் என்ன வச்சிருக்கு? மது போதை இருக்கா இல்லையா? தமிழகத்தில் நடக்கிற அனைத்து குற்றச்செயல்களுக்கும் பின்னால் இருக்கிறது போதை. ஒரு தமிழக முதலமைச்சர் நினைச்சா இந்த சாராய கடையை மூட முடியுமா, முடியாதா? ஏன் மூடாமல் இருக்காரு? இவர் மூட மாட்டாரு. ஏன் மூட மாட்டாருன்னா, சாராயம் காய்ச்சலையும் புறாவாள், சாராயம் காய்ச்சலாவாள், சாராய பேட்டி புறாவாள். அப்போ நான் கல்லு கடைன்னு அந்த இயற்கை அந்த பணம்பலம் திறந்தா இவன் கம்பெனி படுத்துறான். இதெல்லாம் வந்து உங்களுடைய கொள்கையா இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போனா நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப காரைக்குடிக்கு வருவோமே, காரைக்குடியில சீமான் அவர்கள் வந்து நிக்கிறாங்க. அதே இடத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸை தொடர்ந்து கடுமையா ஒவ்வொரு இடங்களையும் சீமான் அவர்களை எதிர்க்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ அந்த காரைக்குடியில இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? சீமான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு உறுதியா அங்க இருக்குது? அன்னை காரைக்குடியை தேர்வு பண்ணதுக்கு காரணமே காங்கிரஸ் அடிக்கணும்னு தான். காங்கிரஸ் போட்டு பொழக்கணும். எந்த இனத்தை எங்களை துரிக்க கொண்டுச்சோ காங்கிரஸ், அதை இப்போ நீங்கள் ஏற்கனவே 2016 பாருங்க, அண்ணன் பேசுனதெல்லாம் காங்கிரஸ் ஆகிட்டு, காங்கிரஸ் அப்பயே மூடிட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி ஊடகத்தில் போயிட்டு பேசிகிட்டு இருக்கான், நாங்கள் தான் அடுத்து பின்னு அப்படியே பிரித்து மேஞ்சி கட்டி ஓடத்தை பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். சீமானுக்கு காரைக்குடியில் வீடு இருக்கிறதா, வாசல் இருக்கிறதா, வாக்கு இருக்கிறதா? ராகுல் காந்திக்கு வயநாட்டில் வாக்கு இருக்கிறதா, வீடு இருக்கிறதா, புனல் இருக்கிறதா கேட்பமா? வெக்கமாக இருக்காதா? எங்கள் அண்ணன் அரணியூர், அது மேலே புரிஞ்சுக்கணும். சிவகங்கை மாவட்டம் அரணியூருங்க, அதே மாவட்டம் தான். அப்போ அந்த மாவட்டத்தில் சும்மா சொற்ப கிராமங்கள் தான் இருக்குது. எல்லா ஊர்களையுமே அண்ணன் நண்பர்கள் தான். அவர் படித்த அந்த இளையான்குடி ஆகட்டும். ஆனா சார், ஒவ்வொரு கருத்து கணிப்பை பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, இந்த தடவையும் திமுக தான் வந்து வெற்றி வாய்ப்பை தழுவதற்காக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில கருத்து கணிப்புல பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவிற்கு வாய்ப்பு அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சீமான் அவர்களுடைய வாக்கு குறைவதற்கான வாய்ப்பு இல்லை, அதே நிலையோட தான் இருக்கும். வேணா 2-3% வேணா அதிகரிக்கும், அதிகபட்சம் ஒரு 10% வரும் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த கருத்து கணிப்புலாம் நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? இப்போ எங்க ஐயா, அவர் பேர் என்ன, முத்துவேல் கருணாநிதி, தொட்டரட்டும் வடரட்டும் வர்றது நிறையா. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 200 ஊடகத்தை உருவாக்கி விட்டுருக்காரு. யூடியூபர்ஸ் எல்லாம் போட்டு பொழந்து விடுங்க, இந்த பக்கம் சீமானை பொழந்து விடுங்க, இந்த பக்கம் தற்கொலையை பொழந்து விடுங்க, ஆனால் நம்ம ஜெயிச்சிடணும். அதெல்லாம் வாடகை வாய். இந்த கருத்து கணிப்பு உங்களுக்கு புரியுதா? நடந்து முடிஞ்ச 2021 எலெக்ஷனில் வந்து இத்தோட சீமான் காலின்னு பேசினாலாம். எடுத்து பாருங்க, இந்த லயோலா கணிப்பு என்ன சொன்னா, 3% வருவதே சிரமம்னு சொன்னார். 37 லட்சம் ஓட்டு, 8.22 ஓட்டு. எவனா ஒருத்தன் எதனா இல்லைப்பா, இந்த ஊடகம் உண்மை எதனா, சத்தியம் எதனா சொல்ல முடியுமா? இல்லை. ஏன்? சீமான் பேசு தமிழ் தேசியம், தமிழனுக்கான அரசியலை பேசிட்டு இருக்காரு, தமிழுக்கான வாழ்வியலை பேசிட்டு இருக்காரு. அப்போ ஆளு போவன் எல்லாமே எங்க ஆளு இல்லை. அப்போ பேசுபவர்கள் பாதி பேர் யாரு? எல்லாம் ஆளு. அப்போ என்ன சொல்லுவான்? அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுமா. இப்போ ஃபர்ஸ்ட் போன மாதம் சொன்னான், விஜய் வந்துட்டார், அதோடு சரி, யாருக்கும் பாதிப்பு இல்லை. என் அண்ணன் ஒரு கொள்கையும் சுத்தம் வச்சுருக்காரு, நாங்கள் தூங்கி சுமக்கிறோம். ஏன்னா அதை இன்னொருவன் இளையபிள்ளை சுமப்பான். இன்னைக்கு சீமான் தம்பிகளும் புறம் தள்ளப்படலாம். ஆனால் அண்ணன் சீமான் வச்ச கொள்கையும் கோட்பாடும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும்
அது உயிர் பட்டு வரும். கண்டிப்பா சார். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த கருத்து கணிப்புல சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தல்ல 1 இடமோ, இல்ல 2 இடமோ சட்டமன்றத்துக்குள்ள போறதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல் 2031ல வரக்கூடிய தேர்தல்ல மிக பெரிய அளவுல தாக்கத்த வந்து அனைத்து கட்சிகள் மத்தியிலயும் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு வந்து ஒவ்வொரு கருத்து கணிப்புலையும் சொல்லப்படுது. இது உண்மைதானா? இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அது கருத்து கணிப்பில் தங்கச்சி, கருத்து திணிப்பு. பெரிய ஒரு அபாயம் என்னென்னு சொன்னால், போன வாட்டி வந்து அவன் வந்தான், லைட்டு கொண்டு வந்தான், அடித்தான், பிடிச்சான், உடச்சிருப்பான், ரிமோட்டை போட்டு உடைச்சான், மண்டையை போட்டு அடிச்சுக்கிடுவான், பாவன் கருமெடுத்தவன். அழகாக பேசுவான், அவனுக்கும் புரியாது நமக்கும் புரியாது, அப்படி பேசுவான். அவன் பேர் கமலஹாசன். என்ன, அவன் ஒரு பாதியங்கள் முடிச்சு விட்டு போயிட்டான். இதான் உண்மை. இல்லை நான் அப்பயே வென்றிருப்போம். இப்போ பார்த்தான் கார்பரேட்டு, என்னடா இந்த தமிழ் தேசியம்றான், தற்சார்பு பண்ணுறான், அப்போ நான் பேஸ்ட் வைக்கணும், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சோப்பு வைக்கணும், பேஸ்ட் வைக்கணும், ரிமோட் வைக்கணும், செல்ஃபோன் வைக்கணும், எல்லாம் வைக்கணுமே. சீமா வந்தால் அவனே உற்பத்தி பண்ணுவான். அப்போ என்ன பண்ணும்? இறக்கி விட்றா தம்பியை. இங்கே யார மெண்டலு? எங்கள் விஜய் மெண்டலுங்க. அவனை புட்றா தம்பி, 3000 கோடி அட்வான்ஸ் வச்சுக்க, விட்டுறாத சீமானை. உங்களுக்கு புரியுதா கணக்கு? அப்போ எல்லா ஊடகம், எல்லா செய்தி, எல்லா கருத்து கணிப்பு, கருத்து திணிப்பு, ஆகா ஓஹோ விஜய் வருகிறார், விஜய் என்ன வருவேன் சொல்கிறான், பாட்டு போடுறானே. ஒரு அம்மா பெரம்பூரில் அழுகிறான், எங்கள் விஜய் நான் பார்க்கணும் அழுகிறான். அதே அம்மா கண்ணாடி போட்டு சுடியாரை போட்டுக்கிட்டு திருவிக்கணக்கில் அழுகிறான். அதே மெம்பளை தான். அப்போ என்ன ஆகுது? இது மிகப்பெரிய கேம் ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு? எல்லாம் நினைப்பான், இல்லை இவர் வந்து நம்ம விக்கு ஓட்ட, வெறும் விக்குன்னு தான் வாயில் வருது கர்மா, அதால் பேர் என்னப்பா ஸ்டாலினா. அப்போ இந்த ஆள் இப்போ அயோக்கியத்தனத்துக்கு நினச்சிட்டு இருக்கா மக்கள்லாம், இந்த விஜய் ஓட்டு தான் வந்து திமுக வீழ்த்த போதுமா? ஒரு போதும் கிடையாது. அவன் குறி வச்சு வருவதே நாம் தமிழ் கட்சி தான். உங்களுக்கு புரியாது. என் தம்பி சாட்டை தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கான். ஏன் பேசிட்டு இருக்கான்? நேரம் இல்லாமலா, இல்லை பொழுது போகாமலா? இவன் ஆபத்தானவன். தமிழ் மக்களையும் வாழ்வாதாரத்தையும் தமிழ் கலாச்சார பண்பாட்டையும் கெடுக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட வந்து ஒரு தீய சக்தி தான் இந்த தற்குறி விஜய். அப்போ யாருக்கு வந்து வந்திருக்கான்? இங்கே தமிழ் தேசியம் வென்றுட்டா திராவிடம் முடிச்சு விட்ருவான். அப்போ தமிழ் தேசியத்தை வெல்ல விடாமல் பார்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணும்? இறக்கி விட்றா தம்பியை. எல்லாம் விஜய், எங்கள் விஜய், இங்கே பச்சை குத்து, இங்கே பச்சை குத்து, மரத்து மேலே ஏற, அங்கே துள்ளி குதிச்சு விடு, கிரீஸ் தலை விடு, தள்ளி விடு, கீழே தள்ளி விடு. விஜய் பார்த்து நாம் தமிழ் கட்சி பயப்படுதாமே. ஆமாம் பயம்தான். அது ஒத்துங்கண்ணா. அதற்காக பயம் இல்லை. எதற்கு பயம்? விஜயெல்லாம் ஒரு ஆள், அவன்லாம் பார்த்து பயப்படுவோமா? சீமான் தம்பிகள், பிரபாகரன் பிள்ளைகள் பயந்துருவோமா? அப்போ என் பிள்ளைகள் எல்லாமே யார்? இளைய பிள்ளைகள். அப்போ அவனுடைய கலாச்சாரம் பண்பாடு எங்கே போயிட்டு இருக்கு? கெடுத்து விட்டுருவேன். இவன் இங்கே போவான், அங்கே போவான், தனி மனம் போட்டு போவான், அவன்கிட்ட காசு இருக்கு. என் பிள்ளைங்க என்ன பண்ணும்? எங்கே போய் நிற்கும்? மானம் மரியாதை என் பிள்ளைகளுக்கு அந்த பயம் வருது. ஆகவே தான் சொல்கிறான், இவன் ஆபத்தானவன். அப்போ என்ன பண்ணும்? திமுகவின் நாளுக்கு அடிக்கிறேன், உன்னை இப்போ அடிக்கணும்டா, உன்னை இப்போ அப்புறப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் உன்னை தான் அப்புறப்படுத்தணும். அவனை அடிச்சுக்கிறேன், எனக்கு தெரியும். எனக்கு 26 விட்டா 31 பிடிச்சிருவான் அவனை. எல்லாம் சொன்னான் நாம் தமிழ் கட்சா வெளில போகிறதுன்னா வந்துட்டோம்ல. மூணா கட்சி திமுக செய்தி நியாயப்படுத்தலை. அபாயகரமானவன். கொரோனா வைரஸை விட ஆபத்தான ஒரு சக்தி தான் இந்த திமுக. கொரோனா வைரஸுக்காவது கொஞ்சம் ஈவிரக்கம் இருக்கும், இந்த உடம்பிலே ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு இந்த திமுகவுக்கு அதோடு இருக்காது. அவ்வளோ பெரிய ஒரு அபாய தீய சக்தி தான் திமுக, எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த பேருக்கு அரசியல் பண்ண அந்த பிள்ளைங்களை தங்கச்சி, நாம் அடிக்க வந்தது அவனை. இவன் குறுக்க ஓடிட்டுருக்கான். அப்புறம் தான் பார்க்குறேன், இப்படி ஓடுறான் அணில் மாதிரி ஓடுறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த அணிலை பிடிச்சி தூக்கி பார்க்கும்போது பார்த்தா கார்பரேட் கீழே சீல் பார்க் போட்டிருக்காண்டா கார்பரேட். ஆஹா ரைட்டு, ஃபஸ்ட் இவனை பொழுது விடு. இல்லைன்னா இவனை பேச வேண்டிய தேவையில்லை. இவ்வளோ நேரம் இவனை பேசணுமா? அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா இவன்? என்ன இவனுக்கு வரலாறு இருக்குது? இவனுக்கு என்ன தெரியும்? நான் தமிழ் தேசத்துக்கு பேசிகிட்டு இருக்கேன், நீ பேசுவியா? 4 வேலை முக்குறான். இவன் இந்த மண்ணை ஆள்றானா? அது நேராக முதலமைச்சர் தான். இவனுக்கு நீங்கள் போட்டுட்டீங்க, உங்கள் வாயில் நீங்களே அரிசியலி போடுகிற மாதிரி தான் கணக்கு. இவனை விட்டுறாதீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு 2 நாட்கள் தான் இருக்கு. மக்களுடைய முடிவு என்னவா இருக்கு அப்படின்றது உறுதியாக வெல்லும், அதில் மாட்டு கருத்து இல்லை. என் மண் என் மக்கள். நான் யார் தோற்று போகிறேன்? ரஷ்யாக்காரங்கிட்டியா? ஆப்பிரிக்கன்ஸ்கிட்டியா? என்னை ஓட்டு போட்டு வெள்ள வைக்கிறதா என் சொந்தங்கள், எங்கள் பெரிய அம்மா, சித்தம்மா, என் மாமன், மச்சான், சொந்தக்காரன், பந்தக்காரன். இப்படி இன்றைக்கி எனக்கு அதிகாரத்தை கொடுக்கல. என்ன இப்போ 4 நாளில் கொடுக்க போகிறான், நான் அதிகாரத்துக்கு போக போகிறேன். ஆனால் கொடுக்கல, என்ன அடுத்த முறை கொடுக்க போகிறான். இப்போ நான் எனக்கு வருத்தமே இல்லையே. இப்போ நான் ஐயா சேகர் பாபு மாதிரி 1000 கோடியாக கொட்ட போகிறேன்? ஒன்றும் கிடையாது. மக்கள்கிட்ட சொல்கிறேன், நான் வந்தால் நல்லது பண்ணணும்னு சொல்கிறேன். ஏற்பதும் ஏற்காதும் என் மக்கள் கையில் இருக்கிறது. எங்கிருந்தோ வந்தாலும் தலைவன். உங்கள் பிள்ளைங்க கத்தி கதறோம், உங்களுக்காக கத்தி கதறோம். உங்களையும் தாண்டி நாளைய பிள்ளைகள் தமிழகத்திலே இங்கே படித்து வளர வேண்டுமா, இல்லை குடித்து அழிய வேண்டுமா என்பதை என் மக்கள் தான் முடிவு பண்ணணும். வருவது ரிசல்ட் 4ஆம் தேதி.
தெளிவாக வாக்கு செலுத்துங்க. அதோடைய விடை கண்டிப்பா இன்னும் ஓரிரு நாட்கள்ல நமக்கு தெரிய வரும். மக்களுடைய தீர்ப்பு என்னவா இருக்கு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் ரீதியா பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. மகிழ்ச்சி.